ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்திஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸி ஹெல்தி கிச்சனில் காளான் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கி கழுவி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். இனி நாம் ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிடலாம். அதில் ஒரு 150 கிராம் போல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதிலேயே ஒரு 5-6 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். இதிலே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிடலாம். என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லை, அதனால நான் சேர்த்துக்கிடலை. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இப்படி நீள வாக்கில் வெட்டி இதில் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வதக்கிடலாம். பாதி வெங்காயம் வதங்கினதும் 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ஒரு 4 பெரிய தக்காளியை சின்னதாக வெட்டி இதோடு சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா மசிறது அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். தக்காளி மசிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு மசிஞ்சிட்டு பாருங்கள். நான் இப்போ 1 கப் அளவுக்கு பட்டாணி இதில் சேர்த்துக்கிடுவேன். பட்டாணி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்கண்டா. என்கிட்ட கொஞ்சம் பட்டாணி இருந்தது, அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். இதிலையே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பட்டாணி கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம மூடி வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பட்டாணி பாதி அளவு வெந்துட்டு இதிலேயே ஒரு முழு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இதோடையே நாம் வெட்டி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்துக்கிடலாம். காளான் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னாக்கி நம்ம அப்போ தான் ஒரு வாய் சாப்பிடும் போது நம்மளுக்கு அதில் ஒரு துண்டு காளான் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் வளரும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வரணும். ஏன்னாக்கி இதில் ப்ரோட்டீன், கால்சியம்னு அதிக அளவு சத்து இருக்குது. ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு காளான் ரொம்ப நல்லது. இது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. நோயாளிகளுக்கு கொடுத்து வர அவங்க நோய் நீங்கி ரொம்ப சீக்கிரத்தில் சுகம் அடைவார்கள். இப்போ பாருங்கள், நம்ம காளான் எல்லாம் நல்லா வெந்துட்டு இதிலேயே ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு எல்லா மசாலும் சேர்ந்து காளானும் வெந்து வந்ததும் இதில் நாம் 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி நாம் இதில் 1/2 டீஸ்பூன் சாகி பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடலாம். சாகி பிரியாணி மசாலா சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கிடலாம். இனி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மூடி வச்சுக்கிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை இனி கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்ல லெவலுக்கு வந்துட்டு இனி அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இனி கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்த்து லேசாக கிண்டி விட்டுக்கிடலாம். ரொம்ப போட்டு கிண்டாதுங்க, அரிசி நொறுங்கிரும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து நம்ம பானையை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கமகமன்னு வாசத்தோட நல்ல உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிடலாம். நன்றி.